ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன இது ஒரு கப் அரிசி மாவு போதுன்னு சொல்லிட்டு பிங்க் கலர்ல ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி மணி கொழுக்கட்டை தான். சிலர் அதை அம்மணி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை நம்ம குழந்தைகளை எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி கலர்ஃபுல்லா டேஸ்டியா இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பீட்ரூட் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இப்போ பீட்ரூட்டோட ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர் வர்றதுக்காக தான். சின்ன பீட்ரூட்டா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. பெருசா இருந்தா ஒரு 1/2 பீட்ரூட் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணி விட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வரலைன்னா கைனால கூட புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்திருக்கு. இத எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இத சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாரி நல்லா பாயில் ஆகுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தண்ணியும் பீட்ரூட் ஜூஸும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்ப நம்ம கைனாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் சேர்த்துனே இல்லையா, இது நீங்க தண்ணி கொதிக்க வைக்கும் போதே அதிலேயே நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி மாவு பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம். 1லிருந்து 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, லாஸ்டா எல்லா தண்ணியுமே இதுல சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்ப மாவு நம்மளுக்கு கையில ஒட்டாம வருது. இதை சின்ன சின்ன கொழுக்கட்டை உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் சின்ன சின்ன உருண்டைகளா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை அதுல வச்சுக்கலாம். இதை இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி வச்சு 10லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்துறது சொல்லலையே நினைச்சிட்டு தண்ணி ஊத்தாம விட்டுறாதீங்க. தண்ணி ஊத்திருங்க மறக்காம. கொழுக்கட்டை வேகிற டைம்ல ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எள்ளு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப எள்ளு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதை தனியா எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல கொழுக்கட்டையும் நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தாளிச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு உடைச்ச வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதுல ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாயை 2ஆ கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்தூரி மிளகாத்தூள் இல்லாட்டி பரவாயில்ல, நார்மல் மிளகாத்தூளே உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டையை இதுல சேர்த்திக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எள்ளு பொடி இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டாலே போதும். நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கலர்ஃபுல்லான மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.